ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், மசால்ச்சி, கிளீனர், ஸ்வீப்பர், ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு பராமரிப்பு முறைகள். வீட்டை பராமரிப்பது என்பதே ஒரு சிறந்த கலையாகும். வீடுகளில் வரவேற்பு அறை மட்டும் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கும். ஆனால் உண்மையில் சமையல் அறைதான் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் எல்லா அறைகளுமே சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். வீட்டின் அமைப்பு, பாதுகாப்பு, சௌகரியம், அலங்காரம் ஆகிய மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் அப்புறம்தான். இருவேளையும் அடுப்பு மேடையை சுத்தப்படுத்துவது நல்லது. தினம் தரையையும் வாரம் ஒரு முறை சமையல் அறை ஜன்னல்களையும் தவறாமல் சுத்தம் செய்யுங்கள். சமைக்கும் நேரம் தவிர மற்ற நேரத்தில் சிங்கை ஈரமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பாத்திரங்களை உடனுக்குடன் கழுவி வைப்பது நல்லது. தினமும் குப்பையை அகற்றி விடுவது நல்லது. சமையல் அறையிலும் ஆங்கர் அமைத்து அடுப்பு துடைக்க, கை துடைக்க தனித்தனி துணிகளை உபயோகிங்கள். அவற்றை அவ்வப்போது அலசி அலர்த்துங்கள். முடிந்தவரை தேய்த்த பாத்திரங்களை துணி கொண்டு துடைத்து அடுக்குங்கள். இரும்பு வாணலி, தோசைக்கல் ஆகியவற்றை அவசியம் துடைத்து வைக்கவும். எக்காரணம் கொண்டு விரித்த தலையுடன் சமைக்க வேண்டாம். சோம்பல் படாமல் மாதம் ஒரு முறை கிச்சன் பல்பை கழட்டி துடையுங்கள். பருப்பு வகைகள் கொண்ட பிளாஸ்டிக் சாமான்களை வைக்காதீர்கள், பிசுக்கு ஏறும். எறும்பு பவுடர், கரப்பான் பூச்சி தொல்லையை தடுக்க மருந்து தெளிப்பது ஆகியவற்றை செய்து அதன் மீது பேப்பரை போட்டு வையுங்கள். இப்படி செய்வதால் மருந்துகளின் நெடி சாமான்களில் ஏறாது. குழந்தைகளும் தொட வாய்ப்பில்லை. சமையல் செய்யும்போது கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் ஃபேன் பயன்படுத்த வேண்டும். அடுப்பு உள்ள பகுதிக்கு மேல் அலமாரியில் இரும்பு பாத்திரங்களை கவிழ்ந்து வைத்து கொள்ளுங்கள். உண்ணவும் உறங்கவும் கதை பேசவும் மட்டுமா வீடு? அன்னையின் அணைப்பின் கதகதப்பை தர வல்லதல்லவா வீடு? வெயில், மழை, பனி, குளிர் என அனைத்திலிருந்தும் நம்மை காப்பது வீடு. நம் தூக்கம், சந்தோஷம், கோபம், விருப்பு, வெறுப்பு என அனைத்து உணர்ச்சிகளையும் மௌனமாய் உள்வாங்கிக் கொள்ளும் உயிரற்ற ஆனால் உயிருக்குரியான இடம் வீடு. ஆனால் அதை பராமரிப்பதில் நாம் காட்டும் அக்கறையை பற்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. பல லட்சம் செலவு செய்து வீட்டை கட்டி வந்தவுடன் முடிந்து விடுவதில்லை நம் பணி. அதனை அழகுபடுத்துவதிலும் பராமரிப்பதிலும் தான் உண்மையான திறமை உள்ளது. அது ஒன்றும் கம்பசூத்திரம் அல்ல. மிக எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் நம்முடைய வீட்டை அனைவரும் ரசித்து பாராட்டும் வண்ணம் அமைக்கலாம். வீடு பொலிவுடன் திகழ அலங்காரமான படோபமான பொருட்கள் தேவை என்றில்லை. எளிமைதான் என்றுமே அழகு. வீடெங்கும் நிறைந்திருக்கும் தேவையற்ற பொருட்களை நீக்கினாலேயே வீடு அழகு பெற்றுவிடும். வீடு சிறியதாக இருக்கிறது, ஆனால் பொருட்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. எதை எங்கே வைப்பது என்றே தெரியவில்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு வார்த்தை. பழையன கழிந்த பிறகு மட்டுமே புதியன புக வேண்டும். தேவைக்கு அதிகமான பொருட்களை சேர்க்காதீர்கள். என்றாவது ஒரு நாள் தேவைப்படும் என்று பொருட்களை சேகரிக்காதீர்கள். ஒரு பொருளை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையேனும் நாம் உபயோகிக்கவில்லை எனின் அதன் பயன்பாடு நமக்கு தேவையில்லை என்றே அர்த்தம். அதை தூர வீசி விடலாம். மனமில்லை எனின் அட்டை பெட்டியில் போட்டு லாஃப்ட் என்னும் பரனில் வைத்துவிட்டு தேவையான நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டின் ஒவ்வொரு பகுதியும் முக்கியமானதே. சிலர் விருந்தாளிகள் வரலாம் என்று வரவேற்பறையை மட்டும் சுத்தமாக வைத்து கொண்டு பிற அறைகளை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவர்.
இது தவறு. சமையலறை, படுக்கையறை, குளியலறை என்று வீடு முழுக்கவுமே கண்ணும் கருத்துமாக பராமரிக்க வேண்டியது அவசியம். கூடுதலாக சில நிமிடங்கள் வீட்டை பேணுவதில் செலவழித்தால் இது சாத்தியமே. வீட்டின் தரையை தினமும் சுத்தம் செய்வது போலவே சமையல் மேடையையும் சிங்கையும் தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். குளியலறையை தினமும் கழுவி நீர் இல்லாமல் துடைத்துவிட்டால் அவை நீண்ட நாட்கள் பொலிவுற விளங்கும். 2 நாட்களுக்கு ஒரு முறை ஃப்ரிட்ஜில் உள்ள காய் பல வகைகளை கை பார்க்க வேண்டும். மீந்த குழம்பு வகைகளை தூர வீச வேண்டும். வாரம் ஒரு முறை மைக்ரோவேவ் மற்றும் ஃப்ரிட்ஜை சுத்தமாக துடைக்க வேண்டும். மாதம் ஒரு முறை அனைத்து கபோர்ட்களையும் ஒதுக்கி பேப்பர் மாற்ற வேண்டும். சமையலறை பொருட்களை சரிபார்த்து வெயிலில் காய வைக்க வேண்டியவற்றை வெயிலில் காய வைத்து எடுத்து வைக்க வேண்டும். மின் சாதனங்களை உபயோகப்படுத்தவில்லை என்றாலும் அடிக்கடி துடைத்து சரிபார்த்து உள்ளே வைக்க வேண்டும். அலைய விருந்தாளிகளாய் வரும் தூசியும் பூச்சிகளும் தம்முடன் அழைத்து வருவது நோய் நொடிகளை தான் என்பதை உணர்ந்து சுத்தத்தை பேண வேண்டும். விருந்தினர் வரும் வீடு அழகாய் திகழ வேண்டும் என்பது அனைவரின் அவாவும் கூட. அந்நேரம் அனைத்தையும் ஒதுக்கி அடுக்கி வைக்காமல் எப்போதுமே அதுபோல் வைத்திருப்பதுதான் சாமர்த்தியம். எந்த பொருள்களையுமே எடுத்த இடத்திலேயே திருப்பி வைத்தாலே பாதி வேலை முடிந்துவிடும். எந்த பொருளையும் தொடாமல் எடுத்து கொடுக்கும் வகையில் நம் வீட்டில் பொருட்கள் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைவரும் இணைத்து முயன்றால் மட்டுமே வீட்டை அழகாக பராமரிக்க முடியும். வீட்டை கலைநயத்துடன் கட்டமைத்து உள் அலங்காரம் செய்திருந்தாலும் அதை பராமரிப்பதை பொறுத்தே வீட்டின் அழகு வெளிப்படும். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இதோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லாக தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.